அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வஅலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய பேர் அருள் பெரும் கருணை அல்லாஹ் நம்ம எல்லாம் மூமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீப் நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே அல்லாஹ் நம்மை சேர்த்து விரல் புரிந்தார். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். மேலும் அல்லாஹ் உடல் ஆஃபியத்தும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்குண்டான பாக்கியத்தை நமக்கு கொடுத்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்த ஒரு ஹதீஸ் தபரானியிலே வருகிறது. அன்ன ரஜுலம் மினல் ஹபஷத்தி அத்தன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹபஷாவில் இருந்தும் ஒரு கருப்பு நிற மனிதர் பெருமானாரிடத்திலே வந்தார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபிசீனியான்னு சொல்லுவாங்க, எத்தியோப்பியா, அந்த கருப்பு நாடுகள், ஆப்பிரிக்க கருப்பு நாடுகள். இன்றைக்கி அது பேர் எத்தியோப்பியாவா? இந்த ஹபஷாவுடைய இன்றைய பேர் வந்து எத்தியோப்பியான்னு நினைக்கிறேன். அங்கேருந்து வந்தார் ஒரு மனிதர், மூமினான மனிதர் வந்து சொன்னார் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே, ஃபகால யா ரசூலல்லாஹ் ஃபுல்லில்தும் அலைனா பில் அல்வானி ஒன் நுபுவா. தாங்கள் எங்களை விட நிறத்தால் சிறப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நாங்கள் கருத்த நிறம், அரபுகள் வெள்ளை நிறம். ஒன் நுபுவா, நுபுவத்தாலும் சிறப்பாக ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள். எங்கள் கௌமில் நுபுவத்து வரல, அரபுகளில் நுபுவத்து வந்திருக்கு. இப்போ அரபு மக்கள் என்று பார்த்தால் எங்களை விட அல்லாஹ் சிறப்பு கொடுத்துருக்குறான். தனிப்பட்ட முறையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பேரழகான உடலையும் நுபுவத்தையும் கொடுத்திருந்தான். அஃபரைத்த, தாங்கள் சொல்லுங்கள், இன் ஆமன்து பி மிஸ்லிமா ஆமன்த பிஹி வ அமில்து பி மிஸ்லிமா அமில்த பிஹி இன்னீல காயினும் மஅக்க ஃபில் ஜன்னா. யார சொல்லல, நான் உங்களை மாதிரியே நானும் ஈமான் கொண்டால், நீங்கள் செய்கிற மாதிரியே அமலும் நானும் செஞ்சா, நான் சொர்க்கத்தில் உங்கள் கூடயே இருக்க முடியுமா? என்ன ஆசை பாருங்கள், என்ன காதல், அல்லாஹ் ரசூலுடைய காதல் பாருங்கள். உங்களுக்கு உங்கள் கூட இருக்கணும் ஆசை, ஆனால் உங்கள் அந்தஸ்து எப்படி, என் அந்தஸ்து எப்படி, உங்கள் அமல் என்ன, என் அமல் என்ன. நீங்கள் தொழுகிற மாதிரி நாங்கள் தொழுகலாம், ஆனால் தொழுகை வேறு வேறு தானே. பெருமானுடைய தொழுகை நம்ம தொழுகைக்கிட்டாகுமா? ஆனால் பெருமான தக்பீர் கட்டின மாதிரி தக்பீர் கட்டுறோம், குனிஞ்ச மாதிரியே குனிகிறோம். அவங்க சஜிதாவுக்கு போன மாதிரி நம்ம சஜிதா போகிறோம். அவங்க சுபான் ரபில் ஆலா சொன்ன மாதிரி சொல்கிறோம். நீங்கள் தொழுத மாதிரி நானும் தொழுகிறேன் யார் ரசூலுல்லா. நீங்கள் நோன்பு வச்ச மாதிரியே காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பட்டினி கிடக்கிறோம். உங்கள் அந்தஸ்து வேறு, நம்ம அந்தஸ்து வேறு தான். புரிஞ்சுங்களா? இந்த செயல் அல்லாஹ்வுக்கு பிடிக்கும். நபிமார்கள் போல நம்ம செயலை என்னாலுமா புரிஞ்சுங்களா, அது காப்பி அடிக்கிறோம்ல, இமிட்டேட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அப்படியே இது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லடியார்கள் போன்ற ஒரு நடித்தாலே பிடிக்குமா அல்லாஹ்வுக்கு? விளைஞ்சுங்களா, ரொம்ப பிடிக்கும் அல்லாஹ்வுக்கு. வீட்டில் இப்போ நாம் தொழுகிறோம் தக்பீர் கட்டி, உடனே நம்ம 2 வயசு பிள்ளை, பொம்பளை பிள்ளை, ருக்கையா ஃபாத்திமா, அது வந்து ஒதுவு செய்யுமா? நம்ம ஒதுவு செய்யுமா? சும்மா வந்துட்டு அல்லாஹ் அக்பர் ருக்குக்கு போகிறது, சஜிதாவுக்கு போகிறது. அதை விட சின்ன பிள்ளை ஒன்று இருக்குது, அதுவும் நம்ம மாதிரி சஜிதாவுக்கு மட்டும் போய் காலை மட்டும் நீட்டிக்கும் பிள்ளை. அதை பார்த்தோன்னா நமக்கு சந்தோஷம், என் கண்ணு தொழுகுது அப்படின்னு எடுத்து ஒரு முத்தம் கொடுக்குறோம். என் பிள்ளை தொழுகுது, ராசா, ஒரு சந்தோஷம் வருதா இல்லையா, ஒரு பிரியம் வருதா இல்லையா?
ஆனால் தொழுகை மக்பூலான நம்ம முறைப்படியான மார்க்க அனுஷ்டானங்களை பின்பற்றியான தக்பீர் தஹ்ரீமாவோடு கூடி தொழுகையா? ஏன் நம்ம பிள்ளைங்க ஹசன் ஹுசைன் தொழுவாங்க நம்ம தொழுத பின்னாடியே. தொழுது முடிக்கிற சலாம் கொடுக்குற வரைக்கும், தக்பீர் தஹ்ரீமா சலாம் கொடுக்குற வரைக்கும் ஹனஃபி மதப்லையும் ஷாஃபி மதப்புக்கு 250 இஃப்திலாஃபாத் இருக்கிற மாதிரி அவங்க தக்பீர் கட்டி சலாம் கொடுக்குற வரைக்கும் 20 சண்டை போட்டுக்கணும். இவன் இடிக்க தள்ளி நில்றா, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ரஹ்மான், டே நவுந்து நில்லு, மாலிக் யௌமித்தீன் தான். இது தொழுகையா? ஜி ருக்குவில் சஜிதாவில் சண்டை போட்டுக்கணும் ஜி, சரிம்மா. ஆனால் அந்த தொழுகை நம்ம பிரியப்படுறோமோ இல்லையா, சந்தோஷப்படுறோமோ இல்லையா ஜி, அவங்க அந்தஸ்துக்கு அது தொழுகிறாங்க அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு அதை நாம் பொருந்திக் கொள்கிறோம், சந்தோஷப்படுகிறோம் அந்த தொழுகையை. அது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்தஸ்து வேறு, அவங்க தொழுகையுடைய உயர்வு வேறு ஜி. நாம் இமிட்டேட் பண்ணிக்கிறோம். இதுவும் அல்லாஹ்வுக்கு பிரியமானது தான், அல்லாஹ்வுக்கு பிரியம். வல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன் ஒரு இடத்துல, வல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் தாயிமூன் ஒரு இடத்துல, வல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஃபிதூன் ஹும் அலா ஸலவாத்திஹிமா அலாவா ஃபியா ஸலவாத்திஹிம் ஹாஃபிதூன். அப்போ தொழுகையில் ஹாஷிஊனாக இருக்கணும், ஹாஃபிதூனாக இருக்கணும், தாயிமூனாக இருக்கணும். மொத்தம் 3 இருக்குது தொழுகையில் ஜி, 3 இருக்கணும். அப்போ தான் அந்த தொழுகை வந்து சிறப்பான தொழுகை ஜி. ஹாஃபிதூன், ஹாஷிஊன், தாயிமூன் 3 வருது. 4வது ஒன்று இருக்குது, என்னது? இந்த 3 அல்லாத ஒன்று, அல்லதீன ஹும் யுராஊன் வைலுல்லில் முஸல்லீன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் சாஹூன் அல்லதீன ஹும் யுராஊன். இது அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் சாஹூன், அது ஹும் அன் வருதா ஃபீ வருதா? வல்லதீன ஹும் அன் ஸலாத்தி அந்தன வருது. வைலுல்லில் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். 3 வருது. ஒன்று தொழுகையில் ஹாஃபிதூன். ஹாஃபிதூன் அர்த்தம் என்ன? ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன? முதல் ஸ்டெப்பு மூமினான ஒரு மனிதன்கிட்ட போய் முதல்ல நம்ம சொல்ல வேண்டியது, நீ தொழுகையில் ஹாஃபிதூன்னு சேர்ந்துரு. அப்படின்னா ஒரு வக்து தொழுகை கூட விடாமல் தொழுகு. ஹாஃபிது அல ஸலவாத்தி வஸ்ஸலாத்தில் உஸ்தா வருதா இல்லையா? தொழுகையிலே நீங்கள் பேணி தொழுகுங்கள், இன்னும் குறிப்பாக நடுத்தொழுகை அசர் தொழுகை. அப்போ 5 வக்து தொழுகை விடாமல் தொழுகிறதுக்கு பேர் என்னங்க? ஹாஃபிதூன். ஹாஃபிது அல ஸலவாத் வல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஃபிதூன், விடாமல் தொழு. இது முதல் ஸ்டெப், பழக்கணும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஃபضலை கொண்டு 5 நேரம் தொழுகையும் விடாமல் தொழுகிற ஆரம்பிச்சிட்டார். அதில் வந்து நல்லா பழகிட்டார், தொழுகையில் ரொம்ப பாபந்தியாக இருக்கிறார். இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு அவர் கொண்டு போகணும். அது என்னங்க? வல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன். அந்த தொழுகையில் பயபக்தியோடு அல்லாஹ்வின் முன்னால் நிற்கிறோம் என்ற உணர்வோடு நிற்பதுக்கு பேர் தான் ஹாஷிஊன் அர்த்தம். தொழுகை எதை பழக்கணுங்க? ஹாஷிஊன் அர்த்தம் என்ன? அல்லாஹ்வின் முன்னால் நாம் நிற்கிறோம். எப்போ ரஹ்மானை முன்னாடி பார்க்குறியோ அப்போ தான் ஹுஷூஏ வரும். வ ஹஷஅத்தில் அஸ்வாத்து லிர் ரஹ்மான். ஹுஷூ எப்போ உண்டாகுங்க? அத்தனை ஓசைகளும் பணிந்து விட்டன ரஹ்மானுக்கு முன்னால் ஜி. அப்போ ரஹ்மானை முன்னாடி பார்த்தா தான் ஹுஷூ உண்டாகும். அப்போது எல்லாரும் ஹாஃபிதூன்னு ஆகிட்டோமா, தொழுகையில் 5 நேரம் விடாமல் தொழுகிறோமா, அடுத்த ஸ்டெப்பு நாம் பழக வேண்டியது என்ன? வல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன். தொழுகையில் அதை பழகணும். 2வது ஸ்டெப் அதை பழகியாச்சுங்க. தொழுகையில் ஹுஷூவாக இருக்குது. ஹுஷூ அர்த்தம் என்ன? சதா அல்லாஹ் முன்னால் நிற்குதல், அல்லாஹ் முன்னால் நிற்க பழகுதல் தொழுகையில். இதை பழகியாச்சு. அடுத்து என்ன செய்யணும்? வல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் தாயிமூன்.
அந்த அல்லாஹின் முன்னால் நிற்க பழகினாயே இதை 24 மணி நேரமும் கொண்டு வந்துடணும். சதா அல்லாஹின் முன்னாலே நிற்கணும். ஜஹாம்பி பஸ்மே பைட்டே துமாரே பேஷே நசர் பைட்டே. இவ்வுலகில் எங்கே உட்கார்ந்தாலும் ரப்பே ஓ முன்னாடி தான் உட்கார்ந்துருக்கோம். எந்த நொடியும் மறுமை நாள சொர்க்கத்தில் அல்லாஹ்வுத்தஆலா நாம் செல்லக்கூடிய பாக்கியத்தெல்லாம் நசீபாக்குவானாங்க. இப்படி போன பின்னாடியும் உலகத்தில் நாம் பிறந்ததிலிருந்து மௌத்து வரைக்கும் ஒவ்வொரு நாளையும் யௌமம்பி யோமின் சாத்தம்பி சாத்தில் ஒவ்வொரு மணி துளியையும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் எடுத்து காட்டுவானாம். இப்போ எந்த நிமிஷம் நம்ம வாழ்க்கையில் நல்லபடியாக ஃபிக்ரில் கழிந்திருந்ததோ அதுக்காக சந்தோஷப்படுவோமா. எந்த நிமிஷங்கள் நம்ம வேஸ்ட்டாக கழிஞ்ச மாதிரி வீண் விளையாட்டுகளில் கழிஞ்சிச்சோ ரொம்ப வருத்தப்படுவோம் சொர்க்கத்தில் உட்காந்து. ஒவ்வொரு நொடியும் அப்படியே டைம் ஃபிக்ஸடாக காமிப்பான்லாம் அதில் என்னென்ன செஞ்சேன் கண்ணாடி மாதிரி தெரியும் எல்லாமே. அதனால் தாயிமூன் எப்போவுமே அவன் முன்னாடி அமர்ந்திருக்க வேண்டும். சரிம்மா, இப்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை உயர்ந்த தொழுகையாக இருக்கும். நம்ம தொழுகை எல்லாம் சாதாரண தொழுகை. ஆனால் இந்த தொழுகையும் கருணை கடலாகி எல்லாம் மக்பூல் ஆக்கிறான். ஷைத்தான் மனசில் போடுவானா, என்ன நீ தொழுகிற தக்பீர் கட்டினு சலாம் கொடுக்குற வரைக்கும் ஊரே மேய்ஞ்சிட்டு சிந்தனையே இல்லாமல் தொழுது சலாம் கொடுத்துட்ற இமாம் பின்னாண்டுக்கிட்டு இத்தனை ரக்காத்து தெரியவே மாட்டேங்குது. இதெல்லாம் தொழுகையா? இதுக்கு நீ தொழுகணுமா? நீ எல்லாம் இது தொழுகை. இந்த தொழுகை உனக்கு தேவையா? அல்லாட்ட அவசியம் இருக்கா இந்த தொழுகைக்கு? கந்தல் துணி மாதிரி சுருட்டி உன் மூஞ்சில் எறிவான் அல்லாஹ்வுத்தஆலா. ஆனால் தொழுகை வேணாம். எப்படி? ஆகவே நீ இனிமேல் ஒழுங்காக தொழுகுன்னு சொன்னால் நியாயம். ஆகவே இனிமேல் தொழுகை வேணாம் சைத்தான் போடுவான் கல்பில் தொழுகை என்ன பிரயோஜனம்? இது சைத்தானுடைய ஊசலாட்டங்களில் ஒன்று. பரீட்சைக்கு ஒழுங்காக படிக்கிறதில்லை, இனி பரீட்சையே ஒழுங்காக படிக்கிறதில்லை, இனிமேல் நீ பரீட்சை எழுதி என்ன பிரயோஜனம்? ஸ்கூலுக்கே போக நான் நிப்பாட்டுறா, அது இல்லை. பரீட்சை ஒழுங்காக படிக்கிறதில்லை, இனிமேல் இன்னும் ஊக்கத்தோடு படித்து நிறைய நேரம் செலவு பண்ணி படித்து பரீட்சையில் முன்னேறி நல்ல மார்க் எடுன்னு சொல்லணுமே ஒழிய இனி படித்து என்ன நீ ஓதி என்ன என்று சொல்லக்கூடாது. அது ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களில் ஒரு மனுஷனை நல்ல அமலோடு தடுப்பான். என்ன பிரயோஜனம் உடுப்பா, இந்த குர்ஆன் ஓதி தான் கொஞ்சம் நல்லா பொருந்தி கொள்வானா? இப்போ குர்ஆனை ஓதுறேன் தப்பாக ஓதிக்கிட்டு தப்பாக ஓதுனாலும் ஓதுவேன் என்று உறுதி வைக்கணும். ஆரம்பிச்சிங்களா? சரிம்மா, இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட சஹாபி ரசூல் என்ன கேட்டாங்க? ஹபஷி சஹாபி என்ன கேட்டாங்க? நீ உங்களுடைய அந்தஸ்து என்னவோ இருக்கு யா ரசூலுல்லாஹ், நானும் நீ உங்களை போன்று ஈமான் கொண்டால், உங்களை போன்று நானும் தொழுதால், வணக்க வழிபாடுகள் செய்தால் உங்களை பார்த்து நானும் காப்பி அடித்தா சொர்க்கத்தில் உங்கள் கூட இருக்க முடியுமான்னு கேட்டேன். பெருமான சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபகால நபி நாம் நிச்சயமாக இருக்கலாம், என் கூட இருக்கலாம். சும்மா கால பின்பு சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன் நபியு மன் கால லா இலாஹ இல்லல்லாஹு கான லஹு பிஹா அஹதும் மினல்லாஹி. ஒருவன் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னால் அவனுக்கு அல்லாஹ்வுடனே ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டு விடுகிறது. அவன் நிரந்தர நரகத்தை விட்டு அல்லாஹ் பாதுகாத்துடுவான். அதே கலிமாவிலே அவன் நிலைத்திருப்பான சொர்க்கம் கொண்டு போய் சேர்த்துடுவான் அல்லாஹ் தஆலா என்று அல்லாஹ்வுடனே ஒரு ஒப்பந்தம் அவனுக்கு ஏற்பட்டு விட்டது. ஒமன் கால சுபஹானல்லா, ஒரு சின்ன தஸ்பீ சுபஹானல்லா என்று சொன்னால் கதபல்லாஹு லஹு மிஅத்த அல்ஃபி ஹசனத்தின், அல்லாஹ் குத்திபலஹு மிஅத்து அல்ஃபி ஹசனத்தின், அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவனுக்கு 1,00,000 நன்மை எழுதிடுறான். ஒரு சுபஹானல்லாஹ், ஒரு சுபஹான சொல்ல சத்தமா, ஒரு சுபஹானல்லாஹ்க்கு 1,00,000 நன்மை அல்லாஹ் எழுதுறான் ஒவ்வொரு சுபஹானல்லாஹ்க்கும். ஃபகால ரஜுலுன், அந்த மனிதர் சொன்னார், யா ரசூலல்லாஹ் இவ்வளவு நன்மையா? ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ்க்கு இவ்வளோ, ஒரு தடவை லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னாலே அல்லாஹ் ஒப்பந்தம் பண்ணுறான் நம்மகிட்டனா, ஒரு சுபஹானல்லாஹ்க்கு 1,00,000 நன்மையா? அடேங்கப்பா, அப்படியானால் யார சொல்ல கைஃப நுஹுலிக்கு பாதஹாதா, இவ்வளவு லேசாக அல்லாஹ் நன்மையை நம்ம கொடுக்கும்போது எப்படி அழிந்து போவோம்? நாம் எப்படி நரகத்துக்கு போக முடியும்? நமக்கே தான் வெற்றி, அத்தனை பேர் வெற்றி தானே, யாருக்காவது அழிவு உண்டாகுமா? கைஃப நுஹுலிக்கு பாதஹாதா, இவ்வளவு கருணை கடலாகி அல்லாஹ் விசாலமாக நமக்கு நன்மையை கொடுக்கிற பொழுது நாம் எப்படி நஷ்டம் அடைவோம், எப்படி தோல்வி அடைவோம், எப்படி அழிந்து போவோம்? நாம் எல்லாரும் வெற்றி பெற்றலாமே, யார சொல்ல வெற்றி ஈஸியாச்சே என்று சொல்லப்படும். புரிஞ்சுங்களா? ஈஸியாக வெற்றி பெற்றலாமே, கொஞ்சம் அமல் செஞ்சாலே 10 சுபானா சொன்னாலே 1,00,000 நேர சொர்க்கம் போயிடலாமே என்று அவர் கேட்டார். அப்போ கொஞ்சம் கொஞ்சம் அமல்களை கொண்டே நம்ம பெருசாக ஆயிடலாமேன்னு கேட்டார்.
ஃபேனை கம்மியாக வைக்க முடியாதா? சரி போடுங்க. ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அமல் செஞ்சாலே போயிடலாம், அது அந்த அர்த்தத்தில் சொல்கிறாரு. நம்ம அப்படின்னா ஈஸியாக சொர்க்கம் போயிடலாமே என்று கேட்டார். ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வல்லதி நஃப்ஸி பியதிஹி, எனது ஆத்மா யார் கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் சத்தியமாக, இன்னர் ரஜுல ல யஜி யௌமுல் கியாமத்தி, மறுமை நாளிலே ஒரு அடியான் அல்லாஹ் இடத்துல வருவான், பி அமலின், பிரம்மாண்டமான அமலை எடுத்துக்கொண்டு வருவான். ஒரு அடியான் வருவான். எந்த அளவு அமலு? லவ் உலிய அலா ஜபலின் அஸ்கலஹு, அந்த அமல் எவ்வளோ பெருசாக இருக்கும், வெயிட்டு ஒரு மலை மேலே வச்சா மலையே தாங்காது, உள்ளே போயிடும். அவ்வளவு பெரிய அல்லாஹ் செய்த அமல்களை கொண்டு வருவான். ஃபதகூமு நிஅமத்து மின் நிஅமில்லாஹி, அவன் வந்து நிற்பான், அமலை மூத்த கொண்டு வருவான், அப்படியே திரும்பி பார்ப்பான், மலை மாதிரி இருக்குது, உடனே சந்தோஷப்படுவான். அப்போ அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளிலிருந்தும் ஒரே ஒரு அருட்கொடை எழுந்து நிற்கும். ஃபதகூமு, கியாமத்தில் எல்லாத்துக்கும் உருவம் இருக்குமா இல்லையா? அது எழுந்து நிற்கும். அல்லாஹ்வுடைய ஒரு கண்ணு அது எழுந்து நிற்கும் என்று கேட்கும். ஃபகாத, அது எந்திரிச்சு நின்று, யா அல்லாஹ் எனக்கு அவன் நன்றி செலுத்தணுமே, என்னுடைய நியமத்துக்கு நன்றி வேண்டுமேன்னு கேட்கும் அந்த இடத்துல. உடனே அல்லாஹ் எடை போட்டால் அந்த ஒரு கண்ணுடைய நியமத்துக்கும் மொத்த வாழ்நாள் செஞ்ச அமலும் ஈடாயிரும். மற்ற அமல்லாம் பின்னாடி, அதுவே பத்தாது. காலையிலிருந்து எவ்வளவு நேரம் அல்லாஹ் கண்ணு கொடுத்தான் நமக்கு, எத்தனை முறை துடிக்க வைத்தான், எத்தனை காட்சிகளை பார்க்க வைத்தான், ஒவ்வொன்றுக்கும் ரேட்டு போட்டால் எப்படி முடியுமா நம்மளால்? என்ன விலை போடலாம் அந்த கண்ணுக்கு? அப்போ அந்த ஒரே ஒரு நியமத்துக்கு முன்னால் ஃபதகாது தஸ்தன்ஃபிது தாலிக்க குல்லுஹு, அனைத்து நியமத்துகளும் அவனிடத்தில் வற்றி போய்விடும், அனைத்து அமல்களும். லவ்லா மா யதஃபல்லலுல்லாஹு மிர் ரஹ்மத்திஹி, அல்லாஹு தஆலா தன்னுடைய ஃபضலை கொண்டு அவனை அரவணைக்காது இருப்பானே, ஆனால் அத்தனை நியமத்தும் போயிடுச்சு அவனுக்கு. இப்போ அல்லாஹ்வுடைய நியமத்து மட்டும்தான், அல்லாஹ்வுடைய ஃபضலை கூட சொர்க்கம் போகிற மாதிரி நிலைமை ஏற்பட்டு விடும் என்று சொல்லிவிட்டு பெருமானா சொன்னார்கள். அப்படின்னு பெருமானா சொன்னாங்க. சும்மா நஸலத், இது பேசிக்கொண்டிருந்தபோது இந்த ஆயத்து இறங்கியது. ஹல் அதால் இன்சானி ஹீனும் மினத் தஹர் லம் யகுன் ஷைஅம் மذ்கூரா, மனிதனுக்கு இப்படி ஒரு காலம் வரவில்லையா? அவன் ஒரு நினைவு கூறப்படத்தக்க ஒரு வஸ்துவாகவே அவன் இல்லையே. லம் யகுன் ஷைஅம் மذ்கூரா, யாருமே அவனை நினச்சி பார்க்கலையே, இப்படி ஒரு காலம் வரவில்லையா? மீண்டும் இப்போ அவனை எல்லாரும் நினைக்கிறாங்கன்னா அவன் தன்னையே தான் பார்க்கிறான் என்றால் அந்த காட்சியை கொண்டு வந்தது யார்? ஹல் அதால் இன்சானி ஹீனும் மினத் தஹரி லம் யகுன் ஷைஅம் மذ்கூரா இன்னா ஹலக்னல் இன்சான மின் நுத்ஃபத்தின், ஒரே ஒரு துளியிலிருந்தும் இந்த மனிதனை நாம் படைத்தோம். ஜி ஃபஜஅல் அம்ஷாஜின், கலந்த ஒரு துளியிலிருந்தும், நபுத்தலீஹி, அவனை சோதிப்பதற்காக. ஃபஜஅல்நாஹு சமீஅன் பஸீரா, அதன் வந்த உலகிலே வந்த பின்பு அவனுக்கு பார்வையை கொடுத்து சமீஆக, அவனை கேள்வி அவனை காதை கொடுத்து சமீஆகவும் கண்ணை கொடுத்து பசீராகவும் அவனை நாம் ஆக்கினோம். ஜி இன்னா, அது மட்டுமா, இன்னா ஹதைனாஹு சபீல, அதன் பின்பு துனியாவுக்கு வந்த பின்பு வாழும் வழிகளை காட்டினோம் அவனுக்கு. எப்படா வாழ்றது? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வழி. இப்போ திருப்பூரில் அல்லாஹ்வின் கிப்ல 1.5 லட்சம் பேர் இருக்கானா, 1.5 லட்சம் பேர் ஒவ்வொரு வழியில் வாழ்கிறான். அத்தனை பேர் என்ன வாழ வைக்கிறான்? குப்பை பொறுக்கியும் வாழ்கிறான், ஜி தங்க கடை வைத்தும் வாழ்கிறான், கம்பெனி நடத்தியும் வாழ்கிறான், கம்பெனியில் வேலை செய்தும் வாழ்கிறான், வண்டி ஓட்டியும் வாழ்கிறான். ஒவ்வொருத்தருக்கும் வாழுகிற வகைகளை உண்டாக்கி தந்தோம். இம்மா ஷாக்கிரன் வ இம்மா கஃபூரா, அதற்காக சிலர் நன்றி செலுத்தி கொண்டிருக்கும் நிலையிலே, சிலர் நன்றி மறந்து இருக்கும் நிலையிலே. அப்போ மக்கள் மனிதர்களை நன்றி செலுத்த கொண்டு இருக்கிறாங்க. யாரெல்லாம் இந்த எனக்கு கொடுத்தியா, அல்ஹம்துலில்லாஹ். காலையிலிருந்து வேலைக்கு போய் 100 ரூபா சம்பாதித்து கொண்டு வந்து வீட்டிலே பழைய சோத்தை தின்று விட்டு, அல்ஹம்துலில்லாஹ் இந்த அளவுக்கு எனக்கு கொடுத்து பிச்சை எடுத்து சாப்பிட வைக்கலையா அல்லாஹ், நன்றி செலுத்துபவனும் இருக்கிறான். காலையிலிருந்து கடைக்கு போய் உட்காந்து ஏசி ரூமில் வேலையை பார்த்து விட்டு அன்றைய வருமானம் மொத்தம் இன்றைக்கி 10 லட்ச ரூபா வருமானம் என்று சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்து, என்னத்தை போய் இன்றைக்கி வியாபாரம் சரியில்லைங்க, நேற்று ஒரு 20 லட்சம் கிடைச்சது, இன்றைக்கி 10 லட்சம் தான் என்று சொல்பவர்களும் இருக்கிறார். போட்டியும் அதிகமாகிடுச்சுங்க இப்போ வர வர, முந்தி மாதிரி நடக்கிறதில்ல வியாபாரம் என்று நன்றி மறப்பவர்களும் இருக்கிறார். அப்போ தாழ்ந்தவர்கள் நன்றி செலுத்துவார்கள், உயர்ந்தவர்களும் நன்றி மறந்திருப்பார்கள். நேர் தலைகீழ் நடக்கிறதும் உண்டு. என்ன எனக்கு எல்லாம் ஒன்றும் கொடுக்கல, அவனுக்கு அவ்வளோ கொடுத்தானே தெரிஞ்சுங்களா? அப்போ ஒரு பகுதியினர் நன்றி செலுத்துபவர்களாக, ஒரு பகுதியினர் நன்றி மறந்தவர்களாக இருக்கும் நிலையிலே
நாம் அவர்களுக்கு வழிகாட்டினோம், வாழ்க்கையின் வழிகளை காட்டி வைத்தோம். இன்னா அத்ததுனாலில் காஃபிரீன சலாசில அக்லாலம் வ சஈரா, நன்றி மறந்த அந்த காஃபிர்களுக்கு விலங்குகளையும் சங்கிலிகளையும் நரகத்தையும் நாம் சித்தப்படுத்தி வைத்திருக்கிறோம். புரிஞ்சுங்களா? இந்த ஆயத்தை வரிசையாக எது வரைக்கும் வருது? அல்லாஹ் அதுக்கு முன்னாடி சொர்க்கத்துடைய நியமத்துகளை பற்றி பயான் செய்கிறான். இந்த ஆயத்து எது வரைக்கும்? நீண்ட ஆயத்து. அல்லாஹ் சொல்லிட்டு எது வரைக்கும் ஆயத்து வந்துச்சு? ஹல் அல்லா தாலின் சானஹீன் மின் தஹரி ரம்யகுன் ஷைம் மதுக்குரா வைதார ஐத்த சம்மர ஐத்த நஈமும் முல்கன் கபீரா. நீங்கள் அந்த மறுமையிலே பார்ப்பீர்களேயானால், சொர்க்கத்திலே பார்ப்பீர்களேயானால் மாபெரும் பேர் அருளையும் பிரம்மாண்டமான அரசாங்கத்தையும் அந்த சொர்க்கத்திலே நீங்கள் காணுவீர்கள். யார் ஐத்த சம்மர ஐத்த நஈமன் ஓ முல்கன் கபீரா. வைதார் ஐத்த சம்மர ஐத்த நஈமும் முல்கன் கபீரா. அங்கே நீங்கள் மிகப்பெரிய ஒரு நியமத்தையும் மிகப்பெரிய அரசாங்கத்தையும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று ஆயத்து பெருமானம் இதுவரைக்கும் ஆயத்து இறங்குது. பெருமானம் ஓதி காமிச்சாங்க. உடனே அந்த ஹபஷி சஹாபி கேட்டாங்க, ஃபகால் ஹபஷி யா ரசூலுல்லாஹ் வஹல் தரா ஐனி ஃபில் ஜன்னத்தி மிஸ்லமா தரா ஐனுக்க. யா ரசூலுல்லாஹ், சொர்க்கத்துக்கு போன பின்னாடி உங்கள் கண்கள் எதை பார்க்குமோ அதை என் கண்ணும் பார்க்குமோ யா ரசூலுல்லாஹ்? என்ன மாதிரி கேள்வி கேட்ட பாருங்க. ஏன் பெருமாள் கண் எதை பார்க்கும்? அல்ல அங்கே போய் சதா மௌலா பார்ப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய திருக்காட்சியில் இருப்பார்கள். அப்படி அந்த திருக்காட்சியை நீங்கள் பார்த்து ரசிப்பீர்களே, அதை நானும் பார்க்க முடியுமா யா ரசூலுல்லாஹ்? உங்கள் கண்கள் எதை காணுமோ அதை நானும் காணுவேனா அப்படின்னு கேட்டார். என்ன அல்லாஹ்வுடைய காதல் அந்த சஹாபிக்கு இருந்திருக்கும். மிஸ்லமா தரா ஐனுக்க ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஅம், ஆமாம் நான் பார்ப்பதை நீங்களும் சொர்க்கத்தில் பார்ப்பீர்கள். அல்லாஹ் அக்பர். ஏன்னா பெருமாள் அந்தஸ்து என்ன நம்ம அந்தஸ்து என்னான்ட்டு அந்த சாபி, நான் இன்றைக்கி முஸ்லீமானவர், ஒன்றும் அமல்கள் ஒன்றும் இல்லை, உங்களை மாதிரி நானும் பார்ப்பேன் யார் சொல்கிறா? நிச்சயமாக பார்ப்பீங்க. சொன்ன உடனே ஃபபகா அல் ஹபஷியு, அந்த ஹபஷி சஹாபி தேம்பி 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 அழுக ஆரம்பிச்சிட்டார். என் மேலே அல்லாஹ் இவ்வளவு பிரியமாக இருக்கிறான் அல்லாஹ் தாலா என்று தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்து விட்டார் அந்த சஹாபி. விளைஞ்சுங்களா? ஹத்தா எந்த அளவுக்கு அழுதார் என்றால் ஃபாலத்து நஃப்சுஹு, அவருடைய உயிர் அடங்கி விட்டது. அழுது 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 அப்படியே மூச்சு அடங்கி விட்டது. அப்படியே மூத்தா போயிட்டார். இன்னா லில்லாஹி இன்னா இலைஹி ராஜிஊன். கால இப்னு உமர், அந்த சஹாபியுடைய காதலில் ஒன்று ரசூலுடைய காதல். யார் ரசூலுல்லாஹ் உங்கள் கூட சொர்க்கத்தில் இருப்பேனான்னு கேட்டார் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, சொர்க்கத்துக்கு நான் போயிட்டேன் அல்ஹம்துலில்லாஹ், உங்கள் கூட இருப்பேன்னு பெரிய நிம்மதி. அங்கே போனால் நீங்கள் பார்க்குறத நான் பார்ப்பேனா அப்படின்னு கேட்டார். அது அல்லாஹ் மேல் கொண்ட காதல். நிச்சயமாக பார்ப்பேங்க, இதுக்கு மேலே துனியாவில் வாழ்ந்து என்ன செய்கிறது? அவர் சந்தோஷத்தில் அழுகுறார். இப்படி ஒரு மகிழ்ச்சியாக எனக்கு, இப்படி ஒரு இந்த இது எளிமையானது, இப்படி ஒரு வாய்ப்பா என்று மகிழ்ச்சியில் அழுகிறார். துடித்து அங்கனே மூத்தா போயிட்டார். கால இப்னு உமர் அவர் சொன்னார்கள், ஃபஅன ரஅய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தேன். யுதிலிஹி ஃபி ஹுஃப்ரத்திஹி, அவருடைய கபரிலே அவர்களே பெருமானாரே அவருடைய இறங்கி வைத்தார்கள். அந்த காட்சியை நான் பார்த்தேன். அந்த சஹாபி பெருமானாரே அடக்கம் செய்தால் கபரில் வச்சு. விளைஞ்சுங்களா? பஸ் காதல் என்பதற்கு அல்லாஹ் ரசூலுடைய காதல் இருக்கே, அது உச்சகட்ட நிலை அந்த சஹாபிக்கு இருந்தது. பெருமானார் கவனிச்சிருக்காங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலோடு இருக்கணும், அல்லாஹ்வோடு இருக்கணும். ஜி ஒவ்வொரு மனிதர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் தஆலா இஷ்கு காதல் என்று ஒன்று வைத்ததே அவன் மீது காதல் கொள்ளத்தான். மதியானம் ஒரு கேள்வி கேட்டார். யார்? முஷரஃப். நாம் யாரையும் காதலிக்கிறதா இருந்தால் சர்க்கார், நாம் அவரை காதலிக்கணும், அவர் நம்மளே காதலிக்கணும். நாம் அவரை காதலிக்கிறோம், அவரும் ஒரு 10-15 பேர் காதலிக்கிறாருன்னா அந்த காதல் இன்ட்ரெஸ்டாக இருக்காது. நீங்கள் ஒரு பொண்ணை ஐ லவ் யூ சொன்னீங்க, காதல் கொண்டு ஒரு பெண்ணை பார்த்து ஐ லவ் யூ சொன்னீங்க, அந்த பெண்ணு உங்களை ஐ லவ் யூன்னு சொன்னேன். சரி, நானும் உன்னை நேசிக்கிறேன், சந்தோஷமாக இருந்தீங்க. அப்புறம் அந்த பொண்ணு கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லிச்சு, இந்த மாதிரி 300 பேர் எங்கிட்ட ஐ லவ் யூ சொல்லியிருக்காங்க, நானும் அவர்களை ஐ லவ் யூ சொல்லிட்டு தான் இருக்கிறேன், உங்களை மாதிரி தான் எல்லோரும் எங்கிட்ட ஃபோனில் கான்டாக்டில் இருக்கிறாங்க. 300 பேர் அதில் நீங்கள் வந்து 301வது. எல்லாருமே 300 பேர் இப்போ இந்த தொடர்பில் தான் இருக்கிறாங்க, எல்லாருமே கான்டாக்டில் இருக்கிறாங்க, உங்களை மாதிரி தான் அப்படின்னு சொன்னால் இருப்பானா? அடுத்த நிமிஷமே இருப்பானா சார்?
எஸ்கேப் ஆகி ஊரை காலி பண்ணிட்டு போயிடுவோம். பாவிங்களா, இந்த மாதிரி எத்தனை பேர் இந்த ஊரில் இருக்கிறீங்க அப்படின்னு ஊரே காலி பண்ணிட்டு போயிடுவோம். அப்போ நாம் அல்லாஹ்வை காதலிக்கிறோம், அல்லாஹ் நம்மளை மட்டுமா காதலிக்கிறான்? அவர் கேட்குறார், அல்லாஹ் தஆலாக்கு எத்தனையோ அவுலியாக்கள், என்னை போல் மாப்பிள்ளைமார் எத்தனை பேர் உண்டு உனக்கு, உன்னை போல் பெண் எனக்கு உண்டோ நிராமயமே. இறைவனை படிக்கிறாங்க யார்? குணங்குடி அப்பா. என்னை போல் மாப்பிள்ளைமார் எத்தனை பேர் உண்டு உனக்கு, உன்னை போல் பெண் எனக்கு உண்டோ மனோன்மணியே. மனோன்மணியே நிராமயமே இறைவனுக்கு ஒரு பேர் கேட்டது. நினச்சிக்கலாம். அப்போது என்ன மாதிரி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான அடியார்கள் உன்னை காதல் கொள்கிறார்களே, ஆனால் உன்னை மாதிரி எனக்கு ஒரு காதலி கிடைக்காதே, என்ன மாதிரி 1000 பேர் உனக்கு கிடைப்பாங்களேன்னு படிக்கிறான். அப்போ நான் ஒருத்தன் மட்டும்தான் அல்லாஹ்வை லவ் பண்ணுறேன்னா, அல்லாஹ்வை ஏற்கனவே பல்லாயிரக்கணக்கான அன்பியாக்கள் அவுலியாக்கள் அவன் மீது காதல் கொண்டிருக்கிறார்களே, இப்போ நான் மட்டும் லவ் பண்ணுறதுனால அது எப்படி லவ்வாக ஆகும்? 1 to 1 லவ்னு எப்படி இருக்கணும்? 1 to 1 விளைஞ்சிங்களா? மேட் ஃபார் ஈச் அதர் விளைஞ்சிங்களா? இவர் அவரை நேசித்தார், அவர் இவரை நேசித்தார், முடிஞ்சு போச்சு. அங்கே இன்னொருத்தர் இருக்கக்கூடாது. அதுக்கு பேர் தான் உண்மையான காதல் அப்படின்னு கேட்டார். விளைஞ்சிங்களா? இப்போ அல்லாஹ் தஆலா உடனே லட்சக்கணக்கான மக்கள் காதலிக்கிறாங்களே, கேட்க கேள்வி விளைஞ்சிங்களா? காதல் என்றால் ஒருவரை நேசிக்க வேண்டும், நான் அவரை நேசிக்க வேண்டும், அவரை என்னை நேசிக்க வேண்டும், இன்னொருத்தர் இருக்கக்கூடாது. அப்படி லட்சக்கணக்கான மக்கள் அல்லாஹ்வை காதலிச்சா இப்போ எப்படி காதலாக இருக்கும்? சப்பையாக இருக்குமே. இதுக்கு என்ன பதில் சொல்லுங்கள்? பதில் சொல்லுங்கள் பை. அது இன்னும் சப்ப காதலாக இருக்காது, காதல் ஒரு இன்ட்ரெஸ்டே வராது. பதில் சொல்லுங்கள் பை. முஷரஃப் வந்து கேள்வி கேட்டார், நீங்கள் சொல்லுப்பா. நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நல்லா கவனிங்க, அவர் கேட்ட கேள்வியிலே பதில் இருக்கு. காதல் என்பது 1 to 1 தான். என்ன வேணும்? போயிட்டோமா, கூட்டி போய் விடுங்க. சம்மதம். காதல் என்பது 1 to 1 தான். நான் அவனை காதலிக்க வேண்டும், அவன் என்னை காதலிக்க வேண்டும், வேறு யாருமே இருக்கக்கூடாது. அப்போ தான் உன் காதலே பரிபூர்ணமாகும். நீ அல்லாஹ்வை தான் பார்க்கணும், இன்னொன்று பார்க்கவே கூடாது. இன்னொருத்தர் நேசிக்கிறதுக்கு யாருமே இல்லையே. जो है सबको भूल जाता वो खुदा को याद करता, जो इमाम बन गया है उसे फिक्र मुक्तदी है. உனக்கு ஒன்று தான் தெரியணும், அது வரைக்கும் உன் காதல் பரிபூர்ணமாகாது. உனக்கு 4 பேர் தெரிஞ்சாங்களா? நிறைய பேர் அல்லாஹ் காதலிக்கிற மாதிரி. இன்னைக்கு காதலே ஆரம்பிக்கவே இல்லை. நீ இன்னும் உன் காதல் எப்போ திரும்ப ஸ்டார்ட் ஆகும்? உனக்கு அவனை தவிர இன்னொன்று தெரியவே கூடாது. இது இன்னொன்று பார்க்கவே கூடாது. ஒரு மாசி வல்லாவே உனக்கு தெரியக்கூடாது. எந்த அளவுக்கு அவன் மட்டும்தான் தெரியணும், நீயும் தெரியக்கூடாது. நீ உன்னையும் மறந்து விட வேண்டும். அப்புறம் போய் இன்னொருத்தன் காதலிக்கிறதுக்கு வை. அல்லாஹ் போய் இன்னொருத்தன் காதலிக்கிறான்னு நினச்சிட்டு இருந்தா, நீ இருக்கிற 500 பேர் உட்காந்துருக்குறாங்க, அவன் ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, அன்பியாக்கள் இருக்கிறாங்க, எல்லாரும் காதலிக்கிறாங்க, எல்லாம் ஐ லவ் யூங்கிறாங்க, அல்லாஹ் நானும் ஐ லவ் யூன்னு சொன்னால் இன்னும் நீ அந்த காதல் பாதைக்கு வரவே இல்லைன்னு அர்த்தம். किसी को देखना फिर पूछना फिर दिल लगाना क्या तुम्हारे माँ सिवा में भी तुम्हारे ही सिवा क्या है. वो माँ सिवल्लाவையும் பார்க்குறேன், माँ सिवल्ला எதுவுமே இல்லை. என்ன கேட்டார் அவர்? நான் அவரை காதலிக்க வேண்டும், நான் ஒருவரை காதலிக்க வேண்டும், அவர் என்னை காதலிக்க வேண்டும், மற்றவனும் இருக்கக்கூடாது. இருந்தால் காதல் இருக்காது, இருந்தால் காதல் இருக்காது தான். நீ அவனை காதலிக்க வேண்டும், ஒருவன் தான், அவன் ஒருவன் தான் ஒன்று இருக்கு, 2 பேர் தான் இருக்கணும், 3ஆவது இருக்கவே கூடாது. அப்போ தான் முஹப்பத்துன்னு பேர். லட்சக்கணக்கான பேர் உட்காந்துருக்காங்க அவன் கண்ணில். இன்னும் இறைவனை அறியவும் இல்லை, இறைவனை விளங்கவும் இல்லை. எங்கே இருக்கிறாங்க எல்லாத்தையும்? நீ ஒன்றே பாரு.
ஏக்கு பீனி ஏக்கு தானி, ஒன்றையே விளங்க வேண்டும், ஒன்றையே பார்க்க வேண்டும். நீ இருக்கணும், அவன் இருக்கணும், மூணாவது யாருமே இருக்கக்கூடாது. வேறு எதுவுமே அவன் கல்வி வரக்கூடாது, அவனே தான் பார்க்கணும். तुम्ही को दिल में रखना, साथ रहना, तुम पे मर मिटना. तुम्ही को दिल में रखना, உன் ஒருத்தனைத்தான் கல்பில் வைக்க வேண்டும், உன் ஒருத்தனோடு தான் இருக்க வேண்டும், இன்னொருத்தன் உன் கண்ணில் இருக்கவே கூடாது. அப்படி இருப்பதெல்லாம் எப்படி இருக்க வேண்டும்? அந்த ஒருத்தனுடைய தஜல்லியாத்துகளாக இருக்க வேண்டும். நீ வேற வேறுமா இருந்தாலும் ஒருத்தனின் தஜல்லியாத் தான் அத்தனையுமே, அவனுடைய வேஷங்கள்னு வச்சுக்கோ. நான் இப்படி உட்காந்துருக்கேன், இது ஒரு வேஷம். இப்படி உட்காந்துருக்கேன், இது ஒரு வேஷம். நின்றால் அது ஒரு வேஷம், சிரிச்சா அது ஒரு வேஷம், அழுதா அது ஒரு வேஷம். இந்த அனைத்து கோடிகளும் ஒரு ஷான், ஒரு தஜல்லி இருக்கிறது ஒருத்தன் தான். பை உன் கண்ணில் ஆயிரக்கணக்கான மக்கள் தெரியுறாங்களா, இன்னும் நீ காதல் பாதைக்கு வரவே இல்லைன்னு அர்த்தம். அத்தனை பேரையும் அழிச்சு கரைச்சிரு ஒருத்தனும் இல்லை. குல்லையோமின் ஹுவஃபி ஷான், ஒவ்வொரு நொடியும் ஒரு ஷானில் எல்லாம் இருக்கிறான். இதெல்லாம் ஷூனாத்தே இலாஹியான்னு பேர். ஹைசோ எக் தர் ஹகீகத் ஹைசோ அல்லா நைசோஹம். என் ஷேഖன் அடிக்கடி சொல்லுவாங்க, தர் ஹகீகத் ஹைசோ அல்லா நைசோஹம். உண்மையில் பார்த்தால் இருப்பவன் ஒருவன் தான், வேறு எதுவுமே இல்லை. வல்லாஹி மன்னையும், அல்லாஹ் மீது ஆணையாக நான் இல்லவே இல்லை. இப்போ இவைகள்லாம் காணல் நீர் மாதிரிமா, தெரிஞ்சுங்களா? காணல் நீர் மாதிரி பார்த்தா தண்ணி இருக்கிற மாதிரி தெரியும், சிருஷ்டிகள்லாம் காட்சி அளிக்கிற மாதிரி தெரியும். போய் கிட்ட போய் பார்த்தா ஒன்று தான் இருக்கும். அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆன்ல, என்ன சொல்கிறான்? காணல் நீர் சொன்னாங்க, கசராபிம் பிகியாத்தின், ஒரு பாலை நிலத்திலே காட்சியளிக்கிற ஒரு காணல் நீரை போன்றுதான் சிருஷ்டிகள் எல்லாம். யஹ்சபுல் லம்ஆனு மாஅன், தாகம் மிக்கவன் அதையும் தண்ணீர் என்று நினைத்துக் கொள்கிறான். என்ன பை? அப்போ சிருஷ்டிகள்லாம் இவன் சிருஷ்டியின் பக்கம் தேவை உடையவனாக இருக்கிறான். பை எனக்கு இப்போ இட்லி தேவை, எனக்கு இட்லியின் பக்கம் முத்தஜல்லி ஆகிறேன். எனக்கு படுப்பதற்கு போர்வை தேவை, போர்வையின் பக்கம் முத்தஜல்லி ஆகிறேன். அதுவும் இருப்பதாக எண்ணிக்கொள்கிறேன், அதை போய் அடைய முயற்சி செய்கிறேன். யஹ்சபுல் லம்ஆனு, அதன் பக்கம் தேவை உடையவன் எண்ணிக்கொள்கிறான். மாஅன், அதுவும் என் தேவை நிறைவேற்றும் என்று எண்ணிக்கொண்டுதான் கிட்டே செல்கிறான். ஹத்தா இதா ஜாஹு, அங்கே வந்தால் லம் யஜிதுஹு ஷையன், அது ஒரு ஷையாகவே அதை பெற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா தாத்தில் அதமு, சிஃபாத்தில் நாகிஸா, அஃபாலில் மஜ்பூர், ஆசாரில் மோத்தாஜ். பின்ன என்னதாங்க அங்கே இருந்துச்சு? வஜதல்லாஹ இந்தஹு, அங்கே அல்லாஹ்வை தான் அவன் பெற்றுக்கொண்டான். வேற வா வா வா, அது ஒரு ஷையாகவே இல்லைங்க. ஏன்னா ஒரு ஷையினா மௌஜூதா இருக்கணும், அது மௌஜூதா இல்லை, மௌசூஃபா இல்லை, அதில் ஹயாத் இல்லை, இல்மு, இராதா, குதிரத், சமாத், பசாரத், கலாம் இல்லை, சிஃபாத் இல்லை, அஃபால் இல்லை, ஆசார் இல்லை. எப்படி போய் அதை போய் நம்புறது? இவன் நமக்கு ஒரு தேவை ஏற்பட்டது, புரிஞ்சுங்களா? நான் மளிகை கடைக்கு சென்று மளிகை கடைக்காரனை பார்க்கிறேன், ஒரு சாமான் வைத்திருக்கிறார், அதை பார்க்கிறேன். கிட்ட போய் பாரு, ஆராய்ச்சி பண்ணி பாரு. ஹத்தா இதா ஜாஹூன்னு சொன்னால் நீ அதை உண்மையில் அறிந்து கிட்ட வந்தான்னு அர்த்தம். அதனுடைய என்ன ஷான் என்று அறிந்து கிட்ட வந்தால் பார்த்தா வெறும் காலி டப்பா, வெறும் உருவந்தான் சொந்தமாக இருக்குது. அதுக்கு விளங்குங்களா? அதில் இருக்கிற உஜூத் ஹக்குடையது, சிஃபாத் ஹக்குடையது, அஃபால் ஹக்குடையது, ஆசார் ஹக்குடையது. தாயிடத்தில் அன்பு தேடி வந்தேன், ஆறுதல் தேடி வந்தேன். ஹத்தா இதா ஜாஹூ, எப்போது தாயை அவன் கிட்டே வந்தானோ, லம் யஜிதுஹு ஷையன், ஒரு வஸ்துவாகவே அங்கே பெற்றுக்கொள்ளவில்லை அவங்க தாய். வெறும் சூரத்தோ ஷக்கல், அல்வானோ அஷ்கால், நிறம், வடிவம் தர வேறு எதுவும் அங்கே இல்லை. பின் என்னங்க அங்கே இருந்துச்சு? வஜதல்லாஹ இந்தஹு, அல்லாஹைத்தான் அங்கே அவன் பெற்றுக்கொண்டான். வேறு ஒன்றும் அங்கே இல்லைன்ட்டான், அங்கே அல்ல தான் இருக்கிறான். ஏன்? அவன் சாத்து சிஃபாத் தான் அங்கே இருக்கு. அப்போ நீ சிருஷ்டிகளை உன் பார்வை விட்டு நகராவிட்டால், இன்னும் கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள், எல்லோரும் தானே அல்லாஹ்வை காதல் கொள்கிறார்கள். ஏற்கனவே 1 கோடி பேர், 1 கோடியே ஒன்றாவதா நான்? என்ன பை, 10 கோடியே ஒன்றாவதா நான்? ஏற்கனவே 10 கோடி பேர் காதலிக்கிறாங்களே அல்லாஹ்வை.
என்று சொன்னால் இன்னும் நீ அந்த பாதைக்கே வரவே இல்லை. எதுவுமே தெரியக்கூடாது. உன் பார்வையில் நீ பார்த்தா அதை தவிர இன்னொன்று பார்க்கவே கூடாது. அப்போ தான் உன் காதல் பரிபூர்ணமாகும். மா ஜாகல் பசரு ஒமா தகா. எஜமான் பார்த்தாங்க, பார்வை கடந்தும் செல்லவில்லை, அந்தான இந்தான திரும்பவும் இல்லை, பார்த்த பார்வை தான். அவங்க இது வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு இன்னொன்று பார்க்கவே இல்லை. பெருமானா தங்க ஒட்டுமொத்த வாழ்நாளில் அல்லாஹ்வை தவிர இன்னொன்று பார்க்கவே இல்லைங்க. பார்க்கவே அல்லாஹ் மீது ஆணையாக நானும் என் வாழ்நாளில் இதுவரை அல்லாஹ்வை தவிர இன்னொன்று பார்க்கவே இல்லை, பிறந்ததுன்னு இது வரைக்கும். ஏன் இது இருந்ததாங்க பார்க்கறதுக்கு. அல்லாஹ் மீது ஆணையாக நீங்களும் இன்னொன்று பார்க்கவே இல்லை, இருந்ததுன்னு பார்க்கறதுக்கு. அவன்தான் இருக்கிறான். அவனுடைய ஷுஊனாத்துகள், அவனுடைய சிஃபாத்துகள், அவனுடைய தஜல்லியாத்துகள் தவிர இன்னொன்று இல்லவே இல்லை. ஏன் இருந்ததும் அவன் ஒருவன் தான். கானல்லாஹு வலம் யகும் மாஹு ஷையா. அல்லாஹ் இருந்தான், அல்லாஹ்வோடு எதுவும் இருக்கவில்லை. அல்லான கமா கான், அவன் எப்படி அன்று இருந்தானோ அப்படித்தான் இன்றும் இருக்கிறான். தங்க நகை கடைக்குள் போய் கதவை சாத்தி கொண்டு பார்க்குறான், நகையா நகை நகை நகை, வெரைட்டிஸ் 1000 இருக்கு. வெளியே வந்து சொன்னேன், அங்கே தங்கத்தை தவிர இன்னொன்று இல்லவே இல்லை. உண்மையா இல்லையா? தங்கத்தை தவிர இன்னொன்றை நான் பார்க்கவே இல்லை. திரும்பும் இடமெல்லாம் தங்கம் 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 தான். தங்கத்தை என்று இன்னொன்று இல்லவே இல்லை. நெக்லஸ்ஸு, வளையல், தோடு, தொங்கல், பேர், அது மாதிரி இதெல்லாம் இன்னியே எல்லா அஸ்மாவும் சம்மை துமுகா அன்தும் வாபாவும், நீங்களும் உங்கள் வாப்பாவும் வச்ச பேரை தவிர ஒன்றுமே இல்லைங்களா. புரிஞ்சுங்களா? வஜதல்லாஹ் இந்தஹு ஹக்கு தான் அங்கே மோதிதான். அப்போ எதுவரை உன் கண்ணிலே ஒன்றுதான் என்று ஆகிறதோ அப்போ தான் உன் காதலே ஆரம்பமாகுது. பை புரிஞ்சுங்களா? நீ நானும் இருக்கிறேன், அல்லாவும் இருக்கிறான், ரசூலுல்லாவும் நிற்கிறாங்க, அந்த வழியில் காத்துட்ருக்குறாங்க, ஐ லவ் யூ சொல்லிக்கிட்டு. நபிமார்கள் நிற்கிறாங்க, அவுலியாக்கள் நிற்கிறாங்க, எல்லாரும் நிற்கிறாங்க. அப்படின்னா என்றைக்கு தான் வந்து முடியுறது உன் காதல்? இப்போ இவங்கெல்லாம் யார்? அன்பியாக்கள், அவுலியாக்கள்லாம் யார்? தஜல்லியும் மின் தஜல்லியாத் இல்லா, ஷுஊனு மின் ஷுஊனாத்தி ரப்பி. இவை எல்லாமே என் ரப்புடைய தஜல்லியாத்தில் ஒன்று. ரசூலுல்லாஹ் யார்? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்கேயும் அல்லாஹ் தவிர இன்னொன்று இடத்துல இல்லவே இல்லை. ரசூல் முஹம்மது கி சூரத் சே ஜல்வா திகா கர் மேரே மன்மோகன் நே லுபாயா முஜே. முஹம்மதுடைய தோற்றத்திலும் அவன் தான் வந்தான். ஹவுஸ் ஆசம்லேயும் அவன் தான் வந்தான். காஜி அஜ்மீரிலையும் அவன் தான் வந்தான். சர்க்கார நூரிலையும் அவன் தான் வந்தான். எஜமான் ஃபைசிலையும் அவன் தான் வந்தான். ஆமிர் கலீமிலையும் அவன் தான் வந்தான். ஜி அவனை தவிர இன்னொன்று எங்கே இருந்துச்சு? ஜி யாரை பற்றி பார்க்குறது, எங்கே பேசுறது, எங்கே போகிறது? ஒன்றையே பாரு, அந்த ஒன்னிடத்திலேயே பேசு, ஒன்றின் மீதே காதல் கொள். 2 தெரிஞ்சிச்சு உன் கண்ணில், நீ இன்னும் இந்த காதல் பாதைக்கு தகுதியே இல்லைன்னு அர்த்தம். நீ ஐ லவ் யூ சொல்லும் போது அங்கேருந்து 200 பேர் ஐ லவ் யூ சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த பொன்பளையை பார்த்து. எங்கத்த போய் நான் வந்து லவ் பண்ணுறது? அப்படின்னா உன் லவ் இன்னும் ஸ்டார்ட்டே ஆகலை. ரஞ்சா இல்லை பை. இப்போ சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், யார ரசூலுல்லாஹ், நீங்கள் பார்க்குறது நான் பார்ப்பேனா? கட்டாயம் பார்ப்பீங்க. நீ துனியாவில் வாழ்ந்தென்ன இருந்தென்ன போ, அதை பார்க்க சென்று விடுவோம். அங்கேயே பார்த்தாயிட்டாங்க. கபரில் இறங்கி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை அடக்கம் செய்தார். காதலுக்கு மரியாதை பேது, அவருடைய கல்வி இருந்த காதலுக்கு மரியாதை. அந்த காதல் தான் நம் வாழ்க்கையின் மக்சதாக இருக்க வேண்டும். என்ன அது அல்லாத துனியாவில் நீ எதை சேர்த்து வச்சாலும், காசோ பணம் வீடு வாசக்காரு இருப்பாங்க, எல்லாம் விட்டுட்டு போயிடுவார். கொண்டு போகிறது அல்லாஹுடைய காதல் தான். இங்கே எவ்வளவு நேரங்கள் அல்லாஹுக்காக அந்த இஷ்களை செலவு பண்ணுறையோ, உன்னோடு அல்லாஹ் அங்கே நேரம் செலவழிப்பாங்க. நீங்கள் எவ்வளோ நேரம் நீ வந்து நேரம் செலவழிக்கிறாயோ அங்கே அவ்வளவு நேரம் செலவு. பெருமானார் சொன்னாங்க, சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்துள்ள இருக்கிறாரு, அவருக்கு அல்லாஹ் தஆலா ஒரு நாளைக்கு 2 வாட்டி காட்சி அளிப்பான, காலையும் மாலையும். அல்லாஹ் தஆலா அங்கே 2 நேரம் முத்தஜல்லி ஆவான் அவர் மேலே.
பாத சுபு ஓ பாதல் அசர். அதனால தான் அந்த 2 நேரத்தை பயன்படுத்திக்கோ. இப்போ சப்பேபி ஹம்தி ரப்பிக்கு கபல துரு இஷம்சி கபல உருபிஹா. அல்லாஹ் முத்தஜல்லியாய் காட்சி அளிப்பான். விளங்குங்களா? எந்த அளவுக்கு இங்கே உன்னுடைய அல்லாஹ்வுடைய நெருக்கம் கூட இருக்கிறதோ, அல்லாஹ்வோடு நீ எவ்வளவு நேரம் இங்கே செலவு செய்கிறாயோ அவ்வளவு நேரம் அல்லாஹ் தஆலா அங்கே உனக்கு தன் பேரின்பத்தை காட்சியை கொடுப்பான். இங்கே அந்த உணர்வில் இல்லை, ஹக்குடைய உணர்வில் இல்லை. சொர்க்கத்தில் போய் ஊர்லீன்கள், தேனாறு, பாலாறு, தோட்டம், துறவுகள் தான். அவனோடு நெருங்கி இருக்கக்கூடிய வாய்ப்பை தரமாட்டான். அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக. அல்லாஹ்வுடைய நேசர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. உண்மை காதலை அல்லாஹ் நமக்கு உணர்த்துவானாக. ஏக்கு பீனி ஏக்கு தானி நம்முடைய அல்லாஹ் நம்முடைய பண்பாடாக அல்லாஹ் ஆக்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.